இப்போலாம் அந்த அப்பா காசுலையோ இல்லை சொந்தமாக சம்பாரிச்ச காசுலையோ ஆடி BMW இந்த மாதிரிலாம் கார் வாங்கிக்கிற வேண்டிய அதை வச்சுக்கிட்டு இயலாத மக்கள்கிட்ட போய் மைக்க நீட்டிக்கிட்டு நீங்கள் BMWல போயிருக்கீங்களா, நீங்கள் ஆடியில் போயிருக்கீங்களா, உங்களுக்கு போகணும்னு ஆசை இருக்கான்னு கேள்வி கேட்க வேண்டியது. அந்த மாதிரி காரில் போகணுன்ற ஆசையே இல்லைனாலும் அவங்கள்ட்ட ஆசையை தூண்டி விடும். அப்புறம் அவங்க அந்த காரில் போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை ஒரு கீயா பயன்படுத்திக்கிட்டு அவங்கள காரில் ஏற்றிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து நிப்பாட்டிட்டு அதை யூடியூப்ல எடுத்து போட்டு காசு சம்பாதிக்கும். அதுக்கு பேர் ஹியூமானிட்டின்னு அவங்களே ஒரு ஹேஷ்டேக் கொடுத்துக்க வேண்டியது. ஆனால் அவங்களுக்குலாம் செருப்படி கொடுக்குற மாதிரி இந்த இளநீ கடைக்காரனே ஒரு விஷயத்தை பண்ணிட்டா. அண்ணா நீங்க பென்ஸ் கார்ல போயிருக்கீங்களா? இல்ல போகணும்னு ஆசை இருக்கா? ஆசை இருக்குது, ஆனா சொந்த உழைப்புல போகணும்னு ஒரு ஆசை. நீங்க ஜஸ்ட் ஒரு ரைட் போலாமா? வேணாம், பிசினஸ் டைம் என்ன ஒரு நாள் பாத்துக்கலாம். கடைசியா ஒன்று சொன்னார் பாருங்க, பிசினஸ் டைம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு. எனக்கெல்லாம் பென்ஸ் கார் கிடையாது, அதை வாங்கணுன்ற ஆசையும் எனக்கு கிடையாது. அப்படியே ஒருவேளை எனக்கு ஆசை வந்தாலும் அதை நான் உழைச்சு வாங்கிக்கிறேன். அதாவது அந்த இளநீ கடைக்கார அண்ணன் அவரோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் விட்டு கொடுக்கல. அந்த யூடியூபரையும் மனசு நோம்படி பேசல, ஆனாலும் தரமான இருக்கு. ஆடம்பரத்தை விட சுயமரியாதை ரொம்ப முக்கியன்றதை செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாப்ல.